எனக்கு என்ன பையனை அடிச்சுக்கிட்டு சாப்பிடுச்சிருவாங்களோ அப்படின்னு கிட்னி எடுத்துட்டு போயிருவாங்களா அப்படின்னு அந்த மாதிரி. பாலைவனத்துல வந்து வெயில் காலத்துல ராத்திரி நேரத்துல காலில் ஷூ இல்லாம நீ நடக்கவே முடியாது சார். மதனும் தான் வந்துட்டு அவனும் போயிட்டான். அடுத்து என்னதான் செஞ்சிய? மதனும் போயிட்டான் மாப்பிள்ள. அப்புறம் வந்து மனவேதனையில பழைய வீடு கதவு துறடு அதே இருப்பிடத்துல இருந்துகிட்டு இருக்கையில அப்போ ஒரு காடு ஒண்ணு வந்துச்சு அங்க இருந்து. அந்த மணல்ல ஓடுமே, அந்த மணல்ல ஜீப்பாது. ராத்திரி நேரம், ராத்திரி நேரத்துல அந்த ஒரு கார் ஒண்ணு வருது. அப்ப கார் வரையில நான் நினைச்சேன் இப்பதான் அந்த முதலாளி தான் வர்றாரோ. முதலாளி வந்தா அந்த லைட் வெளிச்சத்துல தெரியும் நம்மளுக்கு. ஆமா, வேற யாரும் வர்ற மாதிரி இருக்குது. அந்த இந்த இது களம் வாங்குற வண்டி மாதிரி இருக்குது. எது இந்த பின்னாடி ஆட்டுக்குட்டி ஏத்தி போட்டு. ஆமா, ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி வண்டி. இந்த பின்னாடி ஒரு 4 உட்காரம் பின்னாடி வந்து கொஞ்சம். ஆமா, அந்த மாதிரி ஒரு வண்டி உள்ள வைலக்ஸ் இந்த மாதிரி. எனக்கு வந்து என்ன, அவன் வந்து திருட்டு கோஷ்டிமா அப்பல. அப்புறம் தான் எனக்கு தெரியுது அவன் வந்து இந்த மோட்டர் தூக்குறவங்க. ஐயா, அந்த ஜெனரேட்டர் நம்ம வச்சு சொன்னோம்ல, அந்த போன் சார்ஜ் ஏத்துறதுக்கு அந்த ஜெனரேட்டர்களை வந்து இந்த குடும்பம் இவங்க வேறயா? இவங்க வேறடா. அவங்க எந்த குரூப்னு தெரியல. உங்களுக்கு வந்து மம்மா அப்படின்னாங்க. நமக்குத்தான் இங்க வாயை கட்டி விட்டு இருக்க. நமக்கு பேச தெரியலையா? ஆமா, நின்றோம் பார்த்தோம். நைட்டு நேரம் ஒன்னும் பேசவும் தெரியல. அவங்க முரட்டு ஆளா நிக்கிறாங்க. எனக்கு ஒரே பயம். முரட்டு ஆளுக்கப்பா. ஆனா எந்த நாட்டை சேர்ந்தவங்க வர தெரியல. கருப்பு தான், ஆனா சுருள முடி. அவங்க சோமாலியா இமாலயா பக்கமா நமக்கு தெரியலடா. எனக்கு பயம்னால் மாப்பிள்ள. ஐயோ இவங்கிட்ட நமக்கு என்னன்னு தெரியலையா? பேசவும் தெரியாது, எப்படி சமாளிக்கிறது? பேசவே சமாளிச்சிருக்க நீங்க. பேசவும் தெரியல. அப்ப வந்து அவன் என்னமோ சொல்றான், எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம இவன் இலவு எடுத்து போனவன் என் முதலாளிக்கு தான் போன் அடிக்கிறதுக்கு மிட் நைட் அடிக்குது. எடுக்க மாட்டான், வாய்ப்பு எடுக்க மாட்டான். அப்புறம் மிஸ்காலை பார்த்துட்டு நீ அடுத்த நான் கேட்பான், எதுக்கு இந்நேரத்துல எனக்கு போன் அடிச்சுன்னு கேட்பான். இவனா அப்ப எப்ப அடிச்சு இப்ப என்ன செய்ய நடக்காதுன்னு இப்ப நான் எப்படி சமாளிக்கிறேன் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் எனக்கு எந்த ஒரு யோசனை வந்துருச்சு. பேசாம நம்ம இவங்க மூலியமா தப்பிச்சு போயிட்டா என்ன அப்படின்ட்டு. திருடே கேள்விட்டா அப்படிங்கிற அந்த மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் வரதடி திருட முடியாது. முதல்ல நல்ல மாப்பிள்ள வந்து இறங்கினாங்க. நல்லா தான் பேசினாங்க. நல்லா பேசுறாங்கன்னா எனக்கு தெரியாதுல அவங்க பேசுறது. இப்படி நம்ம இதை சுத்தி இப்படி பார்த்தான் வந்து இவன் எதை தேடுறானோ அப்படின்னு. எனக்கு என்ன பையனை அடிச்சுக்கிட்டு சாப்பிடுச்சிருவாங்களோ அப்படின்ட்டு கிட்னி எடுத்துட்டு போயிருவாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பயத்துல நான் இருக்கிறேன். நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம். அந்த பையன் வேற அதோட வந்தான். பார்த்தாங்க எல்லாருமே. அந்த சுருள முடிவுல அரபி தான் பேசினாங்க. ஏன்னா சவுதிக்கார மாதிரி தெரியல, வேற மாதிரி. மோட்டர் தூக்குற குரூப் மாப்பிள்ள. அப்புறம் மக்கினான்னு சொல்லுவாங்க. எப்படி இப்ப அதோட அவர் வந்து நின்று சுத்தி பாத்துட்டு ஒரு 4 பேர் அவங்க அந்த கார்ல 4 பேர் வந்து பாத்துட்டு ஒண்ணும் இல்லையா. அப்ப நான் எனக்கு யோசனை வந்துச்சுன்னா பேக்க தூட்டி இவங்க வந்து ஏறி ஓடிடுவோமான்லாம் ஒரு யோசனை வந்துச்சு. அப்ப சொல்லணும் அவங்கள்ட்ட. எப்படி சொல்லுவீங்க? இன்னொரு பையனால ஏற்கனவே அந்த தண்ணி வண்டி ஓட்டிட்டு வந்தவன் அரபின் சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி மறுபடியும் அந்த பையன் வேற ஓடுது. வெளுத்துப்புறம் எழுத்து தாட்டி மாட்டேனா கொண்டுருவான். போய் வீட்டுல இறக்கி விட்டான்டா. அதோட என்னென்னோ பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், யாருன்னு தெரியல, எங்கிட்ட இருந்து வந்தாங்கன்னு தெரியல. சரி இவங்க எப்படி மோட்டர்ல கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் காலப்போக்குல தெரிஞ்சிருச்சு. அப்படி சொல்றீங்க? அது வரைக்கும் நிறைய இடத்துல நம்மள மாதிரி கிடக்குறோம்ல அங்கங்க இந்த மாதிரி போய் போறவங்க அந்த மோட்டர் வெளியில வச்சிருப்பாங்க. ஆமா, உள்ள வைக்க இடம் இல்லாமா வெளியில வச்சிருப்பாங்க. சடக்குன்னு போய் நிப்பாட்டா தூக்கி வச்சுக்கிட்டு சட்டுன்னு ஓடிடுவாங்க. இவ்வளவு தெரியுது. அங்க என்ன கேமரா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? உனக்கு எதுவுமே இல்லையா? கேமரா இல்ல மாப்பிள்ள, தூக்கி வச்சுக்கிட்டு போறதுதான் கதை. ஆமா, அப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு. அப்ப அடுத்த நாள் காலையில எனக்கு இந்த இது வாங்கிட்டு வாராப்புல முதலாளி சாப்பாடு ஜாமாங்க. அப்ப இவர்கிட்ட இதை சொல்லணும். இதை பத்தி தடத்தை முதல்னு பாக்குறாங்க மாப்பிள்ள. காத்து இல்லாத நேரமா இருந்துச்சாக்க அந்த தடை அச்சு அப்படியே இருக்கும்ல, அதை அடிச்சா மாறிடுறேன். ஆமா, இவன் வந்தா தெரியுமா பார்த்தா உடனே பாப்பா என்ன ஆள் வந்திருக்குதோ வந்தோடனே கேட்பான். அதனால முன்கூட்டி சொல்றது. அதாவது ஏதோ தெரிஞ்ச மாதிரி உழப்பிக்கிட்டு வேற கிடப்பானா, அது வேற அப்படிங்கிறது. இவன் அப்படிங்குவான். ஏன் தம்பி இவங்களுக்கு இங்கிலீஷ்ல ஓட தெரியாது. அப்போ என்னத்த படிச்சாங்க தெரியல. அப்ப மாப்பிள்ள இந்த சொல்லணும். ஒண்ணு தடம் வேற இருக்குது. இதை பாத்துருவான் எப்படி வந்தாண்டா பார்த்து கேட்பான் சொல்லணும். ஆமா, அப்ப நான் சொன்ன ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டான். இந்த சயாரான்னா காரு. ஆமா, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றப்ப சொல்லுவாங்க அடிக்குது. ஆமா, காரு. அப்ப ராத்திரிக்கு நம்ம பிள்ளையிலோ என்னமோ சொல்லுவோம் ராத்திரிங்கிறது. அப்ப அந்த சேர அப்படி சொல்ல போது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து விளங்கிக்கிட்டு அந்த தமிழுக்காரர் இடையில எனக்கு பேச வருவாரு.
அவர்கிட்ட போன் அடிச்சு அப்ப அவர்கிட்ட சொல்லுமா என்னமோ சொல்றான் என்னன்னு கேளுங்கண்டு. அப்ப நான் சொல்றேன் நேத்து இந்த மாதிரி ஆள் வந்தாச்சுல இவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. யார் எவருன்னு எனக்கு தெரியல. ஆமா தெரியும் ஏதாச்சும் ஒண்ணு. அப்ப சொல்லல அந்த இது சிறுத்தைங்களுக்கு என்னமோ சொன்னாங்க தெரியல. அது புரியல உங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி ஆளுக்கு வரும் அந்த மோட்டர் தூக்குறவன் அவன் தான் சொல்றான். இப்ப அது சரி மக்கினாவை தூக்கி உள்ளக்க வச்சுக்கண்டு அலிபாபா அலிபாபான்னு சொல்லி அலிபாபா வெப்சைட் தான் இருக்குது. அலிபாபாண்டா இது மோட்டர் திருட்டு வேலை. திருட்டுக்குமா அலிபாபா? அப்ப மோட்டர் தூக்கி உள்ளக்க வச்சு அந்த மோட்டரை தூக்கி ரூமுக்குள்ள வச்சோம்னா வச்சுக்கிட்டு ஓட்ட முடியுமா? எப்படி ஓட முடியாது? அப்பப்ப வந்து என்ன செய்யணும், அந்த வெளியிலே தான் வச்சிருக்கிறது. வெயிட்டா இருக்குமோ அந்த ஹோண்டா மோட்டர் மாப்பிள? வெயிட்டா தான் வெயிட்டா இருக்குமே. என்ன மாதிரிங்களா அதை தூக்கி உள்ளக்கி வெளியே ஏத்த முடியுமா? போன் சார்ஜ் போடுறது எனக்கு தேவைப்படும். ஆமா வருது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் இருட்டுலயே கிடப்ப இருட்டுக்குள்ளேயே தான் அந்த அரைக்கின விளக்க வச்சுக்கிட்டு. அப்ப இந்த இது வந்து காலங்களை கடந்து போய்கிட்டு இருக்குது. அந்த குளிர் காலமும் போய்கிட்டு இருக்குது. இப்போ குளிர் காலம் போய்கிட்டு இருக்க போகும்போது இந்த இவங்க எப்போது மாதிரி வரவும் போகாம இருக்க போகும்போது அந்த வெயில் காலம் மாற இல்லை மாப்பிள. அந்த டென்ட்லாம் இருக்குவாரு. அம்மா அதை வந்து பிரிக்கணும். அந்த பழைய டென்ட் இந்த போட்டிருப்பாங்கல்ல 3-4 ஜூனியில 4 அந்த கலர் அந்த சோப்பு கருப்பு வெள்ளை இதை ஃபுல்லா பிரிக்கணும். ஆமா பிரிச்சு அது ஒரு நம்ம ரூம் மாதிரியே இன்னொன்னு பக்கத்துல இருக்கும். இந்த இது போர்ட்டபிள் மாதிரி. சரி சரி பிரிச்சு ஃபுல்லா இதை ஃபுல்லா அடுக்கணும் உள்ளக்க. அத வந்து மாப்பிள்ள ஒரு ஆளா எப்படி பிரிக்க முடியும்? அவ்வளவு வீட்டா இருக்கும்போது அது வந்து அடிக்க போகும். ஆமா அந்த சொன்னீங்க கார்பெட்லாம் அது அடிக்கையில வந்து நான் போகையில அடிச்சு இருந்துச்சு. அது அவங்க அடிச்சிருந்தா தெரியல அப்படி தெரியல. குளிர்ல போனீங்க நீங்க போகல எவ்வளவு சிக்கிருப்பான் எவனும் தெரியல. அடிச்சு வச்சிருக்கேன். இல்ல அது அந்த கேம் அடிக்கிறதுக்குன்னு ஆள் இருக்காங்க. அதுக்கு ஆள் கூட்டு அடிச்சு போட்டு பிரிட்ஜ்ல சமைக்க வரல. பிரிட்ஜ்லாம் இந்த மாதிரி வேலை சமைக்க வர மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி ஆள் வந்து அடிச்சு விட்டு போயிடறேன். இதை வந்து பிரிக்கணும் நம்ம. இப்ப இதை வந்து பிரிக்கணும்டா. இது நான் நினைச்சேன் சரி ஒரு ஆளா பிரிச்சுட்டு இது எப்படி அவர் வந்து எப்படி என்னமோ சொன்னாங்க. அதுக்கு என்னமோ சொல்லுவாங்கடா எனக்கு தெரியல. அது என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. ஒரு நாள் சும்மா என்னமோ சொல்லிட்டு போற நமக்கு என்ன அப்படின்னு. அடுத்து ஒரு நிமிஷத்துல வந்து அந்த குளிர் காலத்துல அந்த குளிர் முடிய போற கட்டம் வரும்போது வரமாட்டாங்க. அவ்வளவுதான் க்ளோஸ். அதுக்கு வரவே மாட்டாங்க. வாரம் வந்தவங்க வரமாட்டாங்க. குளிர் காலத்துக்குள்ள அந்த குளிர் இருக்கிற வரைக்கும் தான் வருவோம் போகாம இருப்பாங்க. சில்லு வந்துடுறது. குளிர் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. குளிர் மாறிடுச்சுன்னா அது உள்ளக்க வர்றது கிடையாது. சிரமமா இருப்பாங்க. எனக்கு இந்த சாப்பாடை மட்டும் வாங்கிட்டு வந்து தர்றது. ஆனா இவ்வளவு தூரம் வராங்களா ஒரு சாப்பாடு தரலாம் உங்களுக்கு? அங்க இருந்து வராங்க சிட்டில பெரிய காசாது. இவ்வளவு பாட்டிலாம் வைப்பாங்க. அந்த மிஞ்சின சாப்பாடு கொண்டு மாட்டாங்க இல்லையா? சாப்பாடுக்கு அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு சாப்பாடு தான் பெரிய கஷ்டம். சாப்பாடு கஷ்டம், அங்க தங்கி இருக்கிறது கஷ்டம், ஆமா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாத கஷ்டம், எல்லாமே கஷ்டமா இருக்குது. இவன் வந்துட்டானாங்க இவன் பேசி தொலைக்கணும், அதுவும் கஷ்டம். அப்ப இந்த நம்ம இந்த ஆரம்பத்துல நம்ம அழுதுகிட்டு இருந்தோம். அதெல்லாம் மாறிட்டு அப்புறம் என்ன செஞ்சுக்கிறேன்டா அந்த பிளேனிங்லயே இருக்கு. தப்பிச்சு போற பிளேனிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இப்ப எப்பவும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இது ஒரு வக்கெட் ஓடட்டேன். ஆனா உண்மையில அவங்க ஹெல்ப் எடுக்க நீங்க காட்டாங்க. அவங்க யோசனை வந்து தெரியல உங்களுக்கு. அது அவன் கேட்டிருந்தமாக்கு உண்மையிலேயே அன்னைக்கு நான் தப்பிச்சிருப்பேன்டா. அந்த தப்பு பண்ணிட்டு. ஆனா எனக்கு எதுக்கு நான் அவன்கிட்ட கேட்கலண்டா. இந்த பயம் தானே. ஏற்கனவே ஒருத்தன் வேணா கூட்டு போய் சொந்தக்காரன் மாட்டிக்கிட்டியா, அதே மாதிரி இவன் நெஞ்சிருவானோங்கிற ஒரு பயத்தினால அவன்கிட்ட கேட்கல. இல்லையாக்கா அவங்க கண்டிப்பா நம்ம கூட்டு விட்டுருப்பான். அப்புறம் அவங்க அரபி சொல்லி உங்களுக்கு தெரியும் அவங்க திருடங்கன்னு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிருவான். என்ன கிளம்பி ஓடி இருப்ப. நீ அள்ளிட்டு போடா என்ன அளவோல செஞ்சிருப்பான். எனக்கு தெரியாம போச்சு மாப்பிள்ள. எனக்கு அந்த ஏற்கனவே மாட்டினால பயந்துட்டேன். அந்த பயத்துல உட்காந்து. ஆமா சார். அப்ப இந்த குளிர் அந்த முடிகிற தருணங்கள் வருதுல்ல. அப்ப இதுல பத்தி இதெல்லாம் பிரிக்க கொள்ள இவங்க வரவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அடுத்த 6 மாசத்துக்கு வெயிலே டென்ட் விட்டுற முடியாதா? வெயில் காலத்துல வரமாட்டாங்க மாப்பிள்ள. டென்ட் வந்து சும்மா விட்டுலாம்ல. இதுக்கு போட்டு திரும்ப பிரிச்சிருக்கீங்க. அதை பிரிக்கணுமா இல்லைன்னா என்னன்னு தெரியல. அது கீழே விழுந்துருமா இல்ல வந்து வெயில்ல ரொம்ப சூடு வீணா போயிருமா என்னன்னு தெரியல. நான் பிரிக்கத்தான் சொல்றாங்க. பிரிக்கணும் பிரிச்சுன்னு சொல்றேன். அப்ப பிரிங்கன்ட்டு ஒரு வாட்டில போயிட்டாப்ல மாப்பிள்ள. பிரிங்கன்ட்டு போனா ஒரு ஆளா எப்படி பிரிக்கிறது? அதை சும்மா இருக்கு நாக்கு தெளிவாக சும்மா இருக்கு. அந்த கம்பியை ஃபுல்லா இழுத்து விட்டுன்னு வச்சுக்கிடுவேன். சடார்னு சாஞ்சிடும் அந்த இது. அது சரி இப்படி அடிச்சு வச்சிருப்பேன். அந்த கம்பி ஃபுல்லா உருவி விட்டுட்டேன்டா. சாஞ்சிடும் அங்கிட்டு. அதை நீ மடிக்கணுமா?
அதுவும் பிஞ்சிடக்கூடாது. உள்ளக்க கம்பி மாதிரி நீட்டிட்டு ஐய குத்தி கிழிச்சிருமா விட்டோம்னா நம்மளை கிழிச்சு ஒரு ஆள் இவர முடியாத. இவன் தான் மூளை இல்லாதவன் அப்படித்தானே சொல்லுவான். ஒண்ணுமே ரொம்ப கம்மியான வயசுல அந்த கேமாக்கு உள்ளக்க இப்படி சாயறதுக்கு அந்த பஞ்சு மாதிரி அந்த இதுகளை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எடுத்து அடுக்கணுமாப்ல. அந்த குளிர் காலம் அப்படி ஆரம்பிக்குது பாரு, அதாவது குளிர் காலம் முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்குதா, அந்த வெயில் ஆரம்பிக்க போகும்போதுதான் நீ இந்த நட்டுவாக்களி, பாம்பு, இது தேளு, பாம்பு எல்லாம் மொத்தமா பாம்பு. அப்புறம் பாம்பு வந்து எப்படின்னா ஒரு 3 வகையான பாம்பு மாப்ள நான் பார்த்ததுல. ஒண்ணு வந்து மஞ்சள் கலர்ல சார மாதிரி ஒண்ணு இருக்குது. இன்னொரு பாம்பு வந்து சிவப்பு, நம்ம செவட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க. கட்டு வீரன்லாம் வருமாம்ல. நம்ம சிவப்பு. ஆமாமா. இப்படி அது வந்து இப்படி ஓடும். ஓ மாதிரி ரவுண்ட் மாதிரி ஓடுது. கிராஸா ஓடாது. இப்படிடா ஒரு ரவுண்டா சுத்தி சுத்தி ஓடுதோ, அது ஒரு பாம்பு. இன்னொன்னு வந்து இந்த கொம்பு வச்சது. பாத்துட்டு படத்துல அது இப்படி சைடுல ஓடும். எப்படி மண்ணுல இப்படி ஓட மாட்டாங்க, அது வந்து இப்படி சைடா ஓடுது. சைடா கன்ஃபியூஸ் அந்த இது. அப்ப இந்த பாம்பு, இது இந்த நட்டுவாக்களி, அப்புறம் வந்து இந்த உடும்புலயே இன்னும் ஒரு வகையான உடும்பு இருக்கு. இந்த நாக்க நீட்டிக்கிட்டு ஒரு உடும்பு. ஆமா, இந்த ராட்சத பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. விஷங்கிறாங்க அங்க எல்லாம் வெளியே வந்துரும் மொத்தத்துல. அப்படி உள்ளூர் காலம் வந்துருச்சாங்க மாப்பிள்ள. வெயில் காலம் குளிர் காலத்துல இதுல எதுவுமே வராது. குளிர்காலத்துல நீ ஒரு பூச்சியை கூட பாக்குற அதிசயம் தான், ஒரு காலத்துலயும் வராது. அப்ப அது சரி. அப்ப இதெல்லாம் வந்து பிறந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம் மாப்ள. நீ வந்து இந்த ஒரு மாதிரியான பூச்சிகள்லாம் வராங்க. அந்த கருப்பு தந்தனை பூச்சி, வண்டு, பெரிய வண்டுலாம். ஆமா, நிறைய தெரியுண்டா மாப்ள. இப்படி பாலைவனத்துல வந்து வெயில் காலத்துல ராத்திரி நேரத்துல காலில் ஷூ இல்லாம நீ நடக்கவே முடியாது. ஷூ இல்லாம காலில் எல்லாரும் வந்து குளிருக்கு தான் ஷூ போடுவோம். ஆமா, நான் வந்து வெயிலுக்கு தான் ஷூ போட்டிருப்பேன்.